ஓம் சக்தியே ஓம் பெருஞ்சோதி சக்தியே ஓம் சக்தியே ஓம் அருள் சக்தியே ஓம் சக்தியே ஓம் எங்கள் நிறை சக்தியே ஓம் சக்தியே ஓம் ஓம்கார சக்தியே. அம்மா சரணம். ஓம் கண்ணனம்மா திருவடிகள் போற்றி. என் பேர் தண்டபாணி. நான் தஞ்சாவூர் சீனிவாசபுரத்துலேருந்து வரேன். எனக்கு எப்படி இங்கே அம்மாவோட தொடர்பு கிடச்சிச்சு அப்படின்னாக்க, நான் படிக்கிறது ஓரளவு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு தொழில், கல்யாணம், குழந்தை எல்லாமே லேட்டு. என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய சக நண்பர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே திடீர்னு எனக்கு கல்யாணம்டா, நான் இது மாதிரி தொழில் பண்ணுறேன், இது மாதிரி எல்லாம் ப்ரொமோஷன் வருது, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, இது மாதிரி எல்லாம் வரிசையாக சொல்லும்போது அப்போ தான் நான் என்னை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்கும்போது என்னடா நம்ம மட்டும் அப்படியே இருக்கும், நம்ம சக நண்பர்கள் எல்லாருமே அவங்க பாட்டுக்கு எல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்களே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிக்கும்போது என்னென்னு பார்த்தேனாக்கா, அப்போ நான் செஞ்ச ஊழ்வினை பாவம் தான் இது மாதிரி நமக்கு காரணம் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. தெரியும்போது தான் இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தபோது தான் அம்மாவோடைய வீடியோ பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்குறப்போ என்னடா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்துட்டு பக்கத்துலேருந்து இவ்வளோ நாள் போகாமல் இருக்குமே, இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் இங்கே அம்மாவோட தொடர்பு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ அம்மா எனக்கு குழந்த உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி இன்னொன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தொழில் எனக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சினிமாவில் உதவி இயக்குனராக நான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு வாய்ப்புகள் அவ்வளோ இதாக கிடைக்கல. சரின்னு கிடைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நீ தோத்துட்டடா சினிமாவில், எல்லாமே ஒன்றுமே இல்லை, உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் தோக்கலை, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே அம்மாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உணர்ந்தேன். இப்போ நிறையா நான் கோவப்படுறது, விட்டு கொடுக்கறது, அதிகமாக கோவப்படுறதெல்லாம் இல்லை, நிறையா விட்டு கொடுக்குறது, நிறைய பேருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் நான் பண்ணுறேன். இதெல்லாம் நான் பண்ணல, எல்லாமே அம்மா செய்ய வைக்கிறாங்க, நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இதெல்லாம் என்னை அறியாமே நடக்குது, எல்லாமே அம்மா சேர்ந்து தான், நான் என்னோடது எதுவும் கிடையாது. அதனால் இங்கே அம்மா நினச்சி எல்லோரும் வரணும் இங்கே அடிக்கடி. எல்லோரும் ஒரு தடவை வாங்க, கண்டிப்பாக இதாக இருக்குது, உங்கள் பாவங்கள் குறையும், நல்லதே நடக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.